வெல்கம் டு கலர் பாய்ஸ். நான் உங்க இளையபாரதி. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இந்த பாடல்களை மறக்க முடியுமா டவுன் பஸ் சாங்ஸ் பார்ட் 2 தான் பார்க்க போறோம். என்ன சேனல் இருந்துன்னா சினிமா டிக்கெட்ல இருந்து ஒரிஜினல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், அங்க போய் பாருங்க. ஆல்ரெடி சினிமா டிக்கெட்ல இருந்து நிறைய வீடியோ போட்டிருக்கேன், அதெல்லாம் ஒரே பிளேலிஸ்ட்ல சேர்த்து இங்க கொடுக்குறேன், போய் பாருங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ கொஞ்சம் ரொம்ப வைபா இருக்கும்னு நினைக்கிறேன், டைட்டிலேயே போட்டிருக்காங்க. ஸோ அதிகமா பேசி டைம் வேஸ்ட் பண்ண நினைக்கிறேன், வீடியோ பார்க்கலாம் வாங்க. ஸ்பாட்டிஃபை பிளேலிஸ்ட், யூடியூப் பிளேலிஸ்ட், நம்ம ஃப்ரெண்டு நமக்கு ஷேர் பண்ற அவனோட ஃபேவரட் பிளேலிஸ்ட், இப்படி எதுலயும் சேராம எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. அதுதான் டவுன் பஸ் பிளேலிஸ்ட். 1008 பிரச்சனைகளோட ஊருக்கு கிளம்ப பஸ் ஏற நம்மள கொஞ்ச நேரத்துக்கு நம்ம எல்லா பிரச்சனைகளையும் மறக்க வச்சு வைப் பண்ண வைக்க பவர் இந்த டவுன் பஸ் பிளேலிஸ்ட் இருக்கு. இதோட பார்ட் 1க்கு நீங்க கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு நன்றி. பிளேலிஸ்டோட பார்ட் 2 தான் இன்னைக்கு பார்க்க. ஓகே, டவுன் பஸ்க்காகவே கம்போஸ் பண்ண மாதிரி டவுன் பஸ்கள்ல போட்டு போட்டு சில பாடல்களை மாத்திட்டாங்க. அப்படி ஒரு பாட்டு தான் இந்த பாட்டா. 1993 பாலு மகேந்திரா டைரக்ஷன்ல வந்து மறுபடியும் படத்துல தான் இந்த பாட்டு இருக்கு. ரவி பாரதிங்கிறவர் எழுதின இந்த பாட்டை அப்படி அனுபவிச்சு பாடியிருப்பாங்க ஜானகி அம்மா. ஒவ்வொரு வாட்டியும் ஜானகி அம்மா சொல்ற அந்த செல்லக்குட்டிக்காகவே வச்சு கேட்கலாம் இந்த பாட்டு. சரணத்திலிருந்து பல்லவிக்கு வரும்போது வர டிரான்சிஷன்ஸும் அந்த பீட்டும் ராஜா ராஜா தான் சொல்ல வைக்கும். அப்போல்லாம் ரோகிணி ஆடுற இந்த விஷுவல்ஸ் நமக்கு ஞாபகத்துக்கு வருதோ இல்லையோ, இந்த பாட்டை கேட்டாலே அர்ஜுன் தாஸ் தான் ஞாபகத்துக்கு வருவார். அப்படி ஒரு சம்பவத்தை நம்ம நோக்கி கைதியில பண்ணி விட்டுருக்காரு. டவுன் பஸ் பிளேலிஸ்ட்ல தவிர்க்கவே முடியாத ஒரு பாட்டை தான் அடுத்து நம்ம பார்க்க போறோம். அந்தியூர் டு கோயம்புத்தூர் பஸ்ஸில் கிட்டத்தட்ட 15 வருஷமாக கண்டக்டர் ஒர்க் பண்ணேன். இப்போ பஸ்ஸில் பாட்டு போகணுன்னு பார்த்தோம்னா காலேஜ் பொண்ணுங்க வராங்க, வயசானவங்க வராங்க, வேலைக்கு போகிறவங்க வராங்க, நிறைய பேர் பஸ்ஸில் வராங்க. ஆனால் இத்தனை பேர் பஸ்ஸில் வந்தாலும் நான் போடுற பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக விரும்பி கேட்குற சாங்னு பார்த்தா இளையராஜா சாங் போட்டால் எல்லாருமே நல்லா விரும்பி கேட்பாங்க. அதில் இந்த பிரபு குஷ்பு நடித்தது இந்த மாமனோட மனசு மல்லிகைப்பூ போல அந்த சாங்கு. 1993 எவர்கிரீன் பேர் பிரபு குஷ்பு நடிச்சு வந்த உத்தமராசா அப்படிங்கிற படத்துல தான் இந்த பாட்டு இருக்கு. நம்ம நிறைய படங்கள்ல நடிகரா பார்த்த ராஜ் கபூர் தான் இந்த படத்தோட டைரக்டர். வாலி வரிகள்ல ராஜா மியூசிக்ல ஜானகியும் எஸ்பிபியும் அவ்வளவு அழகா பாடியிருப்பாங்க. படத்துல வர சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி சந்தோஷமாவும் லிரிக்ஸ் இருக்கும். ஃப்ளூட்டையும் நாதஸ்வரத்தையும் வச்சு ராஜா பண்ணிருக்கிற இன்டர்லூட் எல்லாம் என் பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு புது உலகத்தையும் கண்ணு முன்னாடி படைக்க முடியும்டா. இப்ப பாக்குறியா? டென்ஷன்ல இருந்தாலும் இந்த பாட்டெல்லாம் பஸ்ல போடும்போது மனசே அவ்வளவு இதமாயிடும். கலர் கலரா லைட்டு, ஒரே கூட்டமான டவுன் பஸ், கண்டக்டர் கிட்ட எந்த ஊருக்குன்னு டிக்கெட்னு சொல்றதே கேட்கற அளவுக்கு ஒரு சவுண்ட் சிஸ்டம். அப்படி ஒரு டவுன் பஸ்ல இந்த பாட்டை கேட்காம இருக்கவே முடியாது. 1993 சத்யராஜ் சுகன்யா நடிப்புல வந்த வாட்டர் வெற்றிவேல தான் இந்த பாட்டு இருக்கு. என்னைக்குமே இல்லாத இருக்கு. நானும் இப்படிதான் என்னடா இது முஜுக்கு முஜுக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது இது மூச்சுக்கு மூச்சுக்குன்னு. இசைஞானி மியூசிக்ல மனோவும் ஜானகியும் இந்த பாட்டை பாடியிருப்பாங்க. சில இடங்கள்ல எல்லாம் இது எஸ்பிபியா அப்படிங்கிற மாதிரி குட்டி குட்டி சில்மிஷா எக்ஸ்பிரஷன்ஸோட பாடியிருப்பாரு மனோ. வாலியை தவிர வேற யாரால இப்படி குஜாலாவும் அழகாகவும் ஒரு பாட்டை எழுத முடியும்? இன்னைக்கு எப்படி நம்ம பிரபுதேவாவுக்கு சல்மாரோ அப்போ இந்த பாட்டு அப்படி ஒரு பின்னிப்படலான டான்ஸ்.
நல்ல பீஸ்ஃபுல்லான ஒரு கிளைமேட், ஜன்னலோரத்துல வீசுற காத்து, பஸ்ல இந்த பாட்டு, அடடா அப்படி இருக்கும். சொல்லும் போதே நல்லா இருக்கேப்பா. 1996 பிரபுவும் மதுபாலாவும் நடிச்சு வந்த பாஞ்சாலங்குறிச்சி படத்துல தான் இந்த பாட்டு இருக்கு. பஸ்ல இந்த பாட்டு வந்தாலே சே ராஜா ராஜா தாண்டா என்னமா மியூசிக் பண்ணிருக்காருன்னு ஒரு குரலாவது வரும். அப்படி நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இது ராஜா பாட்டே இல்ல, நம்ம தேனிசி தென்றல் தேவாவோட பாட்டு. கானாக்குன்னு பேர் போன தேவா கூட இந்த மாதிரி நிறைய நல்ல மெலோடி கம்போசிஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. என்னதான் ஹெவி பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுத்தாலும் பிரபுவும் மதுபாலாவும் நம்ம கண்ணுக்கு தெரியவே மாட்டாங்க. ஹரிஹரனும் அனுராதா ஸ்ரீராமும் தான் தெரிவாங்க. அப்படி என்ஜாய் பண்ணி பாடியிருப்பாங்க. அந்த இன்டர்லூட்ல ஹரிஹரன் பாடி இருக்கிற அம்மிங்கெல்லாம் டபுள் பேமெண்ட்டே கொடுக்கலாம். மம்முதா அம்முனின்னு கிராமத்து வழக்கிலேயே வைரமுத்து இந்த பாட்டை எழுதியிருப்பாரு. இந்த பாட்டோட இன்னொரு சிறப்பு என்னன்னா, பொதுவா மத்த எல்லா பாட்டிலும் இருக்கிற பேட்டர்ன்ல இல்லாம வித்தியாசமா ஒரே ஒரு பல்லவி 3 சரணம்னு கம்போஸ் பண்ணியிருப்பாரு தேவா. அது மட்டும் இல்லாம பாட்டுல வர எந்த ஒரு வரியும் ரிப்பீட்டே ஆகாது. எல்லாத்தையும் விட இந்த பாட்டுல இருக்கிற இன்னொரு சிறப்பு, இந்த படத்தோட டைரக்டர் நம்ம சீமான் தான். எக்ஸாம் ப்ரெஷர், ஒர்க் ப்ரெஷர், வீட்டு பிரச்சனைன்னு இப்படி பஸ்ல போற ஒவ்வொருத்தரோட மண்டக்குள்ளேயும் ஒவ்வொரு பிரச்சனையை வச்சுக்கிட்டு ஏறினாலும் இப்படி எல்லாம் ஜாலியா பாட்டு போட்டா பிரச்சனையே மறந்து ஃபன் ஆயிடும்ல. 1993 வந்த தாலாட்டுங்கிற படத்துல இளையராஜா மியூசிக்ல வந்த பாட்டு இது. மனோ கூட மின்மினிங்கிற சிங்கர் பாடியிருப்பாங்க. இவ்வளோ அழகான குரலை வச்சுக்கிட்டு தமிழ்ல ரொம்ப கம்மியான பாடல்களே பாடியிருக்காங்க மின்மினி. யோ மிலிட்ரி நீ எங்கப்பா எங்கிற மாதிரி சிட்டி பேஸ்டு ரோல்ஸ்லயே நம்ம பார்த்து பழக்கப்பட்ட அரவிந்த் சாமி ஒரு கிராமத்து ஹீரோவா இதுல நடிச்சிருப்பாரு. கொசுவம் வச்ச சேலை வெத்தலை போட்ட வாயின்னு அது ஹீரோயின் பக்கா கிராமத்து பொண்ணா பாட்டுல இருப்பாங்க. இப்ப கேட்கும் போது கூட அந்த பஸ்ல இருக்க ரேடியோல கேக்குற மாதிரி இந்த பாட்டை வச்சுக்கிட்டு பாருங்க ஒரு டான்ஸ் பறக்குது குத்தாலத்தில் கொட்டம் அடிக்குது மத்தாளத்தில். என்ன பாட்டு? 1999 களஞ்சியம் அவரோட டைரக்ஷன்ல வந்து நிலவே முகம் காட்டுல தான் இந்த பாட்டு இருக்கு. நம்ம நவரசாயகன் கார்த்திக்கும் தேவயானியும் நடிச்ச இந்த பாட்டு என்ன தெரியலங்க. ஓகே இப்போ தெரியும். ஓகே இந்த லைன் தெரியுது, அந்த லைன் அவங்க போட்டாங்களா அது தெரியல என்னப்பா. வரிகள்ல இளையராஜா இந்த பாட்டு கம்போஸ் பண்ணியிருப்பாரு. இன்னைக்கு இந்தியாவோட மிகப்பெரிய லெஜெண்டரி சிங்கரா இருக்கிற சங்கர் மகாதேவன் இளையராஜாவோட கொலாப் பண்ண முதல் பாட்டு இது. அப்படியே அல்வா மாதிரி சங்கர் மகாதேவனும் சுஜாதாவும் சில சங்கதிகள் எல்லாம் போட்டு பாட்டை அழகுபடுத்தியிருப்பாங்க. இந்த பாட்டை தானே கம்போஸ் பண்ண ஃபீல்ல பஸ் ரூஃப்லயே சில பாய்ஸ் எல்லாம் தாளம் போட்டுட்டு வைப் பண்ணிட்டு இருப்பாங்க. முளைச்சு 3 இலை விடாத 90s கிட்ஸ்க்கு கூட பஸ்ல போகும்போது இந்த பாட்டை போட்டா வருங்காலத்துல தனக்கு வரப்போற லவ்வர் நினைச்சு கனவு காமாங்க. அப்படி ஒரு பாட்டு தான். எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று. 1993 பாரதி ராஜா டைரக்ஷன்ல வந்து கேப்டன் மகள் படத்துல வந்து பாட்டு தான் இது. தொடர்ந்து இளையராஜா கூடவே ஒர்க் பண்ணிட்டு இருந்த பாரதி ராஜா இந்த படத்துல அப்போ கன்னடத்துல பீக்ல இருந்த மியூசிக் டைரக்டர் ஹம்சலேகா கூட ஒர்க் பண்ணியிருந்தாரு. அதை அறியாமல் விடமாட்டேன், அதுவரை உன்னை தொடமாட்டேன். வைரமுத்துவோட முத்தான வரிகள்ல கொஞ்சி கொஞ்சி பாடி இருப்பாரு எஸ்பிபி. பஸ்ல அப்படியே கண்ணை மூடிட்டு கேட்கும்போது நம்ம வாய்ஸா ஏதோ அவங்க ஆளுக்கு இதை டெடிகேட் பண்ணி டிராவல் பண்றதெல்லாம் வைபு. டவுன் பஸ்க்காகவே உருவாக்கப்பட்ட இன்னொரு பாட்டு. நாங்கள் பஸ்ஸில் போகும்போது பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் பயணிகளுக்கு வந்து நல்லா இனிமையான பாடலை கொடுப்போம். அது வந்து 80s கலெக்ஷனில் இளையராஜா சாங்ஸ் நல்லா கொடுப்போம். அது வந்து நல்லா மெயின் மருந்து கேட்டு வருவாங்க. பாடல் வந்து பழைய பாடல் நல்லா இனிமையாக கேட்க நல்லா இருக்கிறதுனால நாங்கள் விரும்பி போவோம். நாங்கள் நல்லா கேட்டு வருவோம். பயணங்கள் வந்து இனிமையாக இருக்கும்.
1999 வந்து கும்மி பாட்டு படத்துல தான் இந்த பாட்டு இருக்கு. நம்ம தனுஷோட டாடி கஸ்தூரி ராஜா டைரக்ஷன்ல வந்த படம் இது. கஸ்தூரி ராஜாவே எல்லா பாட்டுக்கும் லிரிக்ஸும் எழுதியிருந்தாரு. பிரபுவும் தேவயானியும் கனகராசா அமராவதினா அந்த கேரக்டருக்கு அவ்வளோ ஆப்டா இருப்பாங்க. இந்த பாட்டு தான் எனக்கு வந்து பாட்டுங்களுக்கு விஷுவல்ஸா தெரியும். பாட்டு தான் கேட்டிருக்கேன். எல்லா பாடல்களையுமே சிங்கர்ஸ் அருண்மொழியும் ஸ்வர்ணலதாவுமே பாடியிருப்பாங்க. ஓகே இந்த பாட்டுலாம் டிவி ரேடியோல நம்ம 90sல கேட்டதை விட டவுன் பஸ்ல கேட்டது தான் அதிகமா இருக்கும். ஆமாங்க, இந்த பாட்டுக்கு விஷுவல் சுத்தமா அதுக்காச்சும் பரவாயில்ல, இதுக்கு சுத்தமா எனக்கு ஞாபகமே வரல. போகும்போது ஒரு வைபா போயிட்டு இருக்கோம். வேற வச்சுட்டாங்க அந்த பாட்டெல்லாம். சீட்டுக்கும் அந்த பாட்டுக்கு எல்லாத்துக்கும் தூக்கம் வந்துடும். இந்த மேக்ஸிமம் இந்த 80s 90s பாட்டுலாம் இந்த மாதிரி பஸ்ஸில் தான் நீங்கள் அதிகமாக கேட்கணும். இப்போ பஸ்ஸில் நீங்கள் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு வேற வேர்ல்டுக்குள்ளேயே போகிற மாதிரி இருக்கும். இது நீங்கள் வீட்டில் உட்காந்து கேட்டாலோ ஹெட்ஃபோன்ஸ் போட்டு கேட்டாலோ அது ஒரு உங்களுக்கு அந்த ஃபீலே கொடுக்காது. பஸ்ஸில் போகும்போது நீங்கள் இந்த பாட்டு கேட்டு போகும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும். கேட்காதவங்களுக்கு கூட கேட்கணும் தான் தோணும். உனக்கு மாலையிட்ட பிறகு ஏமா சஞ்சலம். 1998 வந்து மறுமலர்ச்சி படத்துல தான் இந்த பாட்டு இருக்கு. டைரக்டர் பாரதி இந்த படத்துக்காக தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்டு கூட வாங்கியிருக்காரு. எஸ்.ஏ. ராஜ்குமார் மியூசிக்ல வந்து இந்த பாட்டுல மொத்தம் 2 வெர்ஷன் இருக்கு. ஒன்னு உன்னிகிருஷ்ணனும் சித்ராவும் பாடியிருப்பாங்க. இன்னொன்னு ஹரிஹரனும் அமிர்தாவும் பாடியிருப்பாங்க. ரெண்டுமே சிறப்பா இருக்கும். பட் ஹரிஹரன் வெர்ஷன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சங்கதி எல்லாம் போட்டு பாட்டு இன்னும் அழகாக்கி இருப்பாரு. இது மம்முட்டி படம்ன்றது கண்டதில்லையேன்னு டைரக்டா நம்ம இதயத்தையே தொடர மாதிரி சில வரிகள் எழுதியிருப்பாரு வாலி. தூரத்துல இருந்து சொந்த ஊருக்கு வர்றவங்களுக்கு பஸ்ல இந்த பாட்டெல்லாம் கேட்டா கண்டிப்பா அவங்க ஹஸ்பண்டையோ வைஃபையோ மிஸ் பண்ணிருப்பாங்களோன்னு நம்மளே யோசிக்க வைக்கிற அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ்ல பொழந்து கட்டி இருப்பாங்க மம்முட்டியும் தேவயானியும். கிராமங்கள்ல போற டவுன் பஸ்கள்ல ஒரு தனி பிளேலிஸ்டே வச்சிருப்பாங்க. அதுல போடுற சாங்ஸ் எல்லாம் ஒரு ரகமாவே இருக்கும். அதுவும் இந்த பாட்டையெல்லாம் அந்த லிஸ்ட்ல இருந்து பிரிக்கவே முடியாது. 1994 சுந்தரராஜன் டைரக்ஷன்ல வந்து என்ன சமச்சாம் படத்துக்காக தேவா கம்போஸ் பண்ண பாட்டு இது. ஏஆர் ரஹ்மானுக்கு எப்படி ஒரு வைரமுக்கோ அப்போ தேவாக்கு ஃப்ரீக்வெண்டா அதிக பாடல்கள் எழுதிய காளிதாசன் தான் இந்த பாட்டும் எழுதியிருக்காரு. சில வரிகள் எல்லாம் இந்த பாட்டுல விஜயகாந்த மனசுல வச்சு எழுதின மாதிரியே இருக்கும். பஸ் மட்டும் இல்ல, கச்சேரி திருவிழான்னு நிறைய இடங்கள்ல இந்த பாட்டு கேட்கலாம். ரீசெண்டா நம்ம தேவா கான்சர்ட்ல கூட சித்ராமா இந்த பாட்டு பாடி தான் ஆரம்பிச்சாங்க. அந்த ஆடிட்டோரியத்துல அப்படி ஒரு வைப். பிரத்யேகமா டவுன் பஸ்க்காகவே கம்போஸ் பண்ண கேட்டகரியில இன்னொரு பாட்டு. 1994 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன பெரிய மருது படத்துல தான் இந்த பாட்டு இருக்கு. விஜயகாந்தும் ரஞ்சிதாவும் நடிச்சிருப்பாங்க. முத்துலிங்கம் வரிகள்ல இளையராஜா இதை கம்போஸ் பண்ணியிருப்பாரு. காந்தத்தை வேணும்னா சைனாக்காரன் கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனா காந்த குரலை கண்டுபிடிச்சது நம்ம ஊர்ல தான். அப்படி ஒரு குரல் ஸ்வர்ணலதாவுக்கு. 92 வந்து திருமதி பழனிசாமி படத்துல வந்து இந்த பாட்டு தான் நம்ம டவுன் பஸ் பிளேலிஸ்ட்ல வர அடுத்த பாட்டு. சித்தராஜன் டைரக்ஷன்ல வந்து இந்த படத்துல சத்யராஜும் சுகன்யாவும் நடிச்சிருப்பாங்க. ராஜா மியூசிக்ல குத்தால மேகம் எல்லாம் கூந்தலில நீந்தி வரும்னு ரசிச்சு எழுதியிருப்பாரு வாலி. எஸ்பிபி குரல்ல இந்த பாட்டெல்லாம் பஸ்ல கேட்டுட்டு டிராவல் பண்ணும்போது டிராவலே அப்படியே ஒரு வேற லெவல் வைப்ல இருக்கும். எஸ்பிபி ஜானகி எல்லாம் இன்னைக்கும் நம்மளோட வீட்டுல இருக்கிற ஒரு ஆளா தான் நம்ம பார்ப்போம். அந்த அளவுக்கு அவங்களோட குரல்கள் நமக்கு நிற்கும். அதுக்கு முக்கியமான காரணமே இப்படி டவுன் பஸ்கள்ல கேட்டு இந்த மாதிரியான அழகான மெலடிஸ் தான். எஸ்பிபியும் ஜானகியும் பாடின இந்த பாட்டை ராஜா கம்போஸ் பண்ணியிருந்தாரு. கங்கை அமரன் லிரிக்ஸ் எழுதியிருந்தாரு. தேவர் மகனை டைரக்ட் பண்ண அதே பரதன் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருந்தாரு.
பாட்டுல அங்கங்க வர அந்த தேனி கத்துற மாதிரியான சத்தம் அப்படியே நம்மள ஒரு வேற ஒரு உலகத்துக்கு டிராவல் பண்ண வச்சிருக்கு. எப்படி சாமி உங்களால மட்டும் இப்படியெல்லாம் பாட முடியுதுன்னு பாட்டுக்கு நடுவுல சிரிப்பு சினுங்குன்னு அத்தனை எக்ஸ்பிரஷன்ஸை கொட்டியிருப்பாரு எஸ்பிபி. சில பாடல்களுக்கு நம்ம பயணத்தையே மறக்க முடியாத அளவுக்கு மாத்திர சக்தி இருக்கு. அப்படி ஒரு பாட்டு தான் சொல்லிவிடு வெள்ளியிலவே சொல்லுகின்ற செய்திகளை. இளையராஜா கம்போசிஷன்ல அமைதிப்படையில வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி மெலடி இது. மனோவும் ஸ்வரலதாவும் அப்படியே நம்ம மனசை வருடுற அளவுக்கு ஒரு டைம் டிராவலையே பண்ண வச்சிருவாங்க இந்த பாட்டுல. கார்த்திக் ராஜா தான் இந்த பாட்டுக்கு மிக்சிங் பண்ணியிருக்காருங்கிறது தகவல். மணிவண்ணன் ராஜா கூட்டணியில கூட எப்படியெல்லாம் ஒரு மெலடி நம்ம தமிழ் சினிமால வந்திருக்கு. நம்ம எல்லாம் கொடுத்து வச்சவங்கப்பா. அந்த கதை முடிந்த கதை எந்த மனம் மறந்த கதை. இந்த பாட்டெல்லாம் கேட்டிருக்கேன். டவுன் பஸ்கள் அப்படியே காலையில நேரத்துல எனர்ஜி ஏத்துற மாதிரி சில சாங்ஸ் போடுவாங்களே, அப்படி ஒரு பாட்டு தான். இந்த மாதிரி சாங்கெல்லாம் கேட்கும்போது ரொம்ப இனிமையாக இருக்கும். போகிற ட்ராவலிங் நேரம் நமக்கு ரொம்ப, நம்ம என்னதான் 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணாலும் ஏதோ ஒரு 1.5 மணி நேரத்தில் போய் சேர்ந்த ஒரு ஃபீல் அவங்களுக்கும் இருக்கும், எங்களுக்கும் இருக்கும். ராஜா வாலி கூட்டணியில வந்து இந்த பாட்டு சின்ன மாப்பிள்ளைங்கிற படத்துல இருக்கு. முன்னாடி வந்து அதே மனோஜ் ஸ்வரலதா கூட்டணியில வந்து இன்னொரு பாட்டு தான் இது. நிறைய பாட்டு பிரபு சார் இந்த பாட்டு நிறைய இருக்கு. பிரபு நீங்க காட்டினாலும் செட்டில்மெண்ட் சொல்லவே வேணாம். பிரபுவும் சுகன்யாவும் ஃப்ரேம்ல அவ்வளோ அழகா இருப்பாங்க இந்த பாட்டுல. கிளாரினெட், ட்ரம்ஸ் பீட், தபேலான துள்ளலான ஒரு ஆர்கெஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பாரு ராஜா. பிரைவேட் பஸ் பிளேலிஸ்ட்ல அடிக்கவே முடியாத இன்னொரு பாட்டு எஸ்.ஏ. சந்திரசேகர் டைரக்ஷன்ல 99ல வந்து பெரியண்ணா படத்துல தான் இந்த பாட்டு இருக்கு. விஜயகாந்த், மீனா, சூர்யான்னு மிகப்பெரிய ஸ்டார் காஸ்டோட வந்த படம் இது. பார்வை ஒன்றை போதுமே, சார்லி சாப்ளின், சுந்தரா டிராவல்ஸ்னு நிறைய ஹிட் ஆல்பம்ஸ் கொடுத்த பரணி தான் இந்த பாட்டு கம்போஸ் பண்ணது. லிரிக்ஸும் அவர் தான் எழுதியிருக்காரு. இந்த லைன்ல ஞாபகம் இருக்கு. இந்த பாட்டுங்கள்ல இந்த பாட்டோட விஷுவல்ஸ்ல கியூட்டா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. மொபைல், டிவி, ரேடியோ, டவுன் பஸ்னு இப்படி எதை எடுத்தாலும் இவர் பாட்டு இல்லாத பிளேலிஸ்ட் இருக்குமா? சின்ன சின்ன செய்தி சொல்லி வந்ததொரு ஜாதி மல்லி ஆனமல காத்தடிக்கும். விஜயோட அம்மா சோபா ஸ்டோரியில அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் டைரக்ஷன்ல 93ல வந்து செந்தூர பாண்டியில இந்த பாட்டு இருக்கு. விஜயகாந்த், விஜய்னு 2 பேரும் சேர்ந்து நடிச்ச படம் இது. ஒரு கரகம் இந்த வயசுல மனசுல வந்து வந்து பிறக்கும். தளபதியோட மாஸ்டர் படத்தை ப்ரொடியூஸ் பண்ண அதே எஸ்பி ஃபிலிம் கிரியேட்டர்ஸ் தான் இந்த படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணது. தேவா மியூசிக்ல வாலி வரிகள்ல இந்த பாட்டையும் மனோவும் சரளதாவும் பாடியிருப்பாங்க. அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவோ மாறிடுச்சு. ஆனா விஜயோட அந்த எனர்ஜியும் கியூட்டான எக்ஸ்பிரஷன்ஸ் மட்டும் மாறவே இல்லை. மோட் ஆஃப் டிராவல் பைக்கு, காரு, மெட்ரோ ட்ரெயின் 1000 வந்தாலும் இப்படி ஒரு டவுன் பஸ்ல நம்ம வாழ்க்கையை மேலும் அழகாக்குற சாங்ஸை கேட்டுட்டு பண்ணின பயணங்கள் கொடுக்குற அந்த தாக்கமே தனிதான். இப்படி உங்க லைஃப்ல நீங்க பஸ் பயணங்கள்ல கேட்ட பாடல்களையும் அந்த அனுபவங்களையும் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. மியூசிக் நல்லா இருக்கு. நானும் இப்பெல்லாம் பார்க்குறேன், நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். ஓகே கைஸ், வீடியோ பார்த்து முடிச்சாச்சு. ஆக்சுவலாக அந்த பாட்டெல்லாம் இருக்குல்ல, கேட்கும் போது எனக்கு விஷுவல் சுத்தமாக ஞாபகமே வரல. இந்த வீடியோவில் சொல்லிட்டே இருந்தால விஷுவல் சுத்தமாக ஞாபகம் வரல. ஏன்னா நம்ம அந்த பஸ்ஸில் தான் கேட்டிருப்போம், மோஸ்ட்லி பஸ்ஸில் இல்லைன்னா ரேடியோவில் எதுனா கேட்டிருப்போம் போல. அப்போல்லாம் எனக்கு சுத்தமாக விஷுவல்ஸ் ஞாபகம் வரல. பார்க்கும் போதே எனக்கு இதுவாக இருந்தது. ஏன்னா எத்தனை பாட்டு பிரபு சார் பாட்டுன்னும் போது எனக்கு அதுவே ஆச்சரியமாக இருந்தது. நிறைய பாட்டு நல்லா இருந்தது. எல்லா பாட்டுமே இதுல செகண்ட் பார்ட்லயே இப்படி இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்ல அவர் என்ன கொடுத்துருப்பாருன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் பார்ட் நான் பார்க்கணும்னா தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பாட்டுங்கள்லாம் மோஸ்ட்லி அதான் நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட், அந்த ரேடியோலயோ இல்லை பஸ்ஸுங்களில் இருக்க ரேடியோ அந்த மாதிரி தான் கேட்டிருப்போம் போல. எனக்கு வந்து என்னன்னா நிறைய பாட்டுக்கு வந்து ரிங்டோனா கேட்டிருப்போம். நிறைய பேர் இது நம்ம அம்மா அப்பாலாம் ரிங்டோனா வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி தான் கேட்டிருக்கேன். விஷுவலா பார்த்ததுக்கு இந்த பாட்டு இவங்க தான் போட்டது அப்படின்றது நல்லா கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவா இருந்தது, நல்லா இருந்தது. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் நான் வீடியோ ரியாக்ட் பண்ண கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கலர் பை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
இந்த வீடியோ பார்த்துக்க நன்றி. பாய்.